நமசிவாய. இந்த காணொளியில் உடுக்கையின் ஒலியிலிருந்துதான் பிரபஞ்சம் உருவானதா? அறிவியல் கூறும் விளக்கம் என்ன? சிவ தத்துவத்திற்கும் அறிவியலுக்கும் உள்ள சம்பந்தம் என்ன என்பதை காண்போம். முடிவில்லா இப்பிரபஞ்சங்கள் எந்நேரமும் இயக்கத்தில் இருக்கின்றன என்பதை நடராஜர் உருவில் காண்கிறோம். ரிக்வேதத்தில் சொல்லப்படும் பிரபஞ்ச படைப்பு பற்றிய பாடலானது இருளிலும் தோற்றமில்லா நிலையிலும் தொடர்ந்து இந்த இயக்கம் நடந்து கொண்டிருப்பதை கூறுகிறது. ரிக்வேதத்தின் 10வது மண்டலத்தில் 129வது பாடலே நாசதீய சூக்தம். இந்த சூக்தம் பிக் பேங் பற்றி விளக்குகிறது. அப்போது எதுவுமே இல்லை, இல்லாமலும் இல்லை என்று தொடங்கும் இந்த சூக்தம் ஆரம்பத்தில் இருளை இருட்டு வளைத்து பிடித்து கொண்டிருந்தது. எதையும் பிரித்து காட்டுவதற்கு எதுவுமே இல்லை. எங்கும் தண்ணீரே, எல்லா இடமும் வெற்றிடம். அப்போது வெப்பத்தால் அதன் சக்தியால் ஒன்று மட்டும் வெடித்து எழுந்தது என்று பிக் பேங் தத்துவம் பற்றி பேசிக்கொண்டு நகர்கிறது. விளக்கமாக கூறினால், தோன்றும் பிரபஞ்சத்திலும் இயக்கம் நடக்கிறது. தோற்றம் இல்லா பிரபஞ்சத்திலும் நம் அறிவுக்கு எட்டாத நிலையில் இயக்கம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இடைவிடாத இயக்க நிலையை உணர்ந்துள்ள அறிவியலார் அந்த இயக்கத்தை நடராஜர் உருவில் என்றோ நாம் அறிந்துள்ளோம் என்பதை ஆமோதித்து ஜெனீவாவில் உள்ள நுண்ணணு ஆராய்ச்சி மையமான CERN கழக கட்டடத்தின் முன்புறம் 2 மீட்டர் உயரமுள்ள நடராஜர் சிலையை நிறுவியுள்ளனர். உருவ வழிபாட்டினை இகழ்ச்சியாக பார்க்கும் இன்றைய உலகில் அறிஞர்களும் அறிவியலாரும் இவற்றின் பின் அமைந்துள்ள பெரும் கருத்துக்களை உணர ஆரம்பித்துள்ளனர் என்பதற்கு இதுவே ஒரு சாட்சி. அப்பேற்பட்ட பிரபஞ்சத்தின் பிறப்பிடம்தான் ஈசனின் உடுக்கை. உடுக்கை பிரபஞ்ச படைப்பின் ஒலியை ஒலிக்கிறது. உடுக்கையை அடிக்கும் போது ஓம் என்ற பிரணவ மந்திர ஒலி பிறக்கிறது. இந்த நாத ஒலிதான் பிரபஞ்ச ஆக்கத்தின் பிறப்பிடமாகும். பிரபஞ்ச படைப்பை ஆக்கும் ஆனந்த தாண்டவத்தை தொடங்கும் முன்னர் ஈசன் உடுக்கையை 14 முறை அடிக்கிறார். இது பிரபஞ்ச இயக்கத்துக்கு தேவையான சாத்திரத்தை உருவாக்குகிறது. இவ்வாறு பிரபஞ்ச இயக்கத்துக்கு தேவையானவற்றை உருவாக்கிய பின்னர் ஈசன் ஆனந்த தாண்டவத்தை தொடங்குகிறார். இவ்வாறே ஈசன் இப்பிரபஞ்சத்தை படைத்தார். விஞ்ஞானம் முடியும் இடத்தில் மெய்ஞானம் தொடங்குகிறது என்பார். அதற்கேற்றாற்போல் நம் அறிவியலாலும் விளக்க முடியாததை சிவ தத்துவம் விளக்குகிறது. அதனால்தான் பிரபஞ்ச தத்துவத்திற்கும் அறிவியலின் எல்லைக்கும் முடிவில்லாத ஈசன் இருக்கிறார். விஞ்ஞானத்தால் பல புதிய கண்டுபிடிப்புகளை கண்டறிந்து பல புதிய பெயர்களை சூட்டினாலும் 1000 ஆண்டுகளுக்கு முன்னரே அதை சித்தர்கள் சிவ தத்துவத்தின் மூலம் விளக்கியுள்ளனர். அதை ஏற்பதும் மறுப்பதும் ஒருவரின் ஞானத்தை பொறுத்தே அமைகிறது. இந்த காணொளி தங்களுக்கு பிடித்திருந்தால் தங்களின் நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும், மறக்காமல் சிவ் கைலாஷ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.